பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். இது போல ஐயா கொஞ்சம் வருமாங்கய்யா, ஐயா கொஞ்சம் வருங்கய்யா, ஐயா தண்ணி அதை ஊற்று சார், கொஞ்சம் வரமாங்க. திருச்சபை மக்கள் சார்பிலும் கீழமாத்தூர் திருச்சபை மக்கள் சார்பிலும் மிகவும் பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறோம். நேர்த்திய நடத்தும்படியாய் நாம் வேண்டுதல் செய்வோம். இந்த ஆலயத்தினுடைய செயல் காரியங்கள், இந்த ஆலயத்தை தேவநாம மகிமைக்கென்று மங்கள படைப்பு செய்து சார்ந்திருக்கின்ற திருச்சபை மக்களுக்கு அர்ப்பணம் செய்கின்ற வேளையில ஆண்டுடைய தெய்வீக பிரசனம் நிலைத்திருக்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம். இப்பொழுது ஒப்படைப்பு சாசனம் வாசிக்கப்படும். ஒப்படைப்பு சாசனம் 2026 வருடம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதியில் மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் மத்திய வட்டகை மன்றம் தெற்கு மேலவாசல் ஆயர் வட்டம் சிஎஸ்ஐ திருத்துவ ஆலயம் கீழமாத்தூர் சபை மக்களும் குருசேகர கமிட்டி உறுப்பினர்களும் தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் அருட்பெருந்திரு அறிவட்டி ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் MABD PGDD SPGSD அவர்களுக்கு மேலவாசல் குருசேகரம் சிஎஸ்ஐ தூய திருத்துவ ஆலயம் கீழமாத்தூர் தேவாலயம் கட்டிடம் மங்கள படைப்பு தொடர்பாக எழுதி கொடுத்த ஒப்படைப்பு சாசனம். தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின்படி மேற்படி மேலவாசல் குருசேகரம் சிஎஸ்ஐ திருத்துவ ஆலயம் கீழமாத்தூர் தேவாலய புதிய கட்டிடம் மங்கள படைப்பு செய்து திருமண்டலத்திற்கு ஒப்படைப்பு செய்கிறோம். இது புதிய ஆலயம் மற்றும் கட்டிடங்கள் சம்பந்தமான மராமத்து மாற்றி அமைத்தல் சம்பந்தப்பட்ட காரியங்களை குருசேகர குருவானவர் குருசேகர கமிட்டி அங்கத்தினர்களை கலந்து அனைவரின் ஆலோசனையின் பேரில் மதுரை ராமநாதபுரம் திருமண்டல அத்தியட்சரின் மேலான ஒப்புதலுடன் மாற்றம் செய்து கொள்ள இதன் மூலம் பாக்கியப்பட்டவர்கள். மேற்படி மேலவாசல் குருசேகரம் சிஎஸ்ஐ திருத்துவ ஆலயம் கீழமாத்தூர் தேவாலயம் புதிய கட்டிட திருச்சபையின் ஒழுங்குமுறைப்படி தேவாதி தேவனுக்கு மகிமை சேர்க்கவும் திருச்சபை மக்கள் தேவ நன்மைகள் அடையும் பொருட்டும் இந்த மேலவாசல் குருசேகரம் சிஎஸ்ஐ திருத்துவ ஆலயம் கீழமாத்தூர் தேவாலயம் புதிய கட்டிடம் மகாகணம் பேராயர் அவர்களது நாளது தேதியில் மங்கள படைப்பு செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேற்படி ஸ்தலத்தில் மேலவாசல் குருசேகரம் சிஎஸ்ஐ திருத்துவ ஆலயம் கீழமாத்தூர் தேவாலயம் புதிய கட்டிடம் இயங்கி வருகிறது. இந்த சொத்து தென்னிந்திய திருச்சபை ட்ரஸ்ட் அசோசியேஷனுக்கு உட்பட்ட மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திற்கு முழுமையாக பாக்கியப்பட்டது என உறுதியளிக்கிறோம். PC சேர்மன், PC செக்ரட்டரி, PC ட்ரெஸரர் அண்ட் கீழமாத்தூர் சபை மூப்பர். இது எடுத்து கொடுக்கணும். அந்த இதை எடுத்துக்குவா பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே இந்த வரலாற்று சான்றை மங்களப்பை செய்கிறேன். எல்லா துதியும் கனவும் இறைவனுக்கே உரித்தாகுங்க. ஆமென். இந்த ஆலயத்தின் மேல் உங்களுடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. 1 ராஜாக்கள் 8:29. தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரம் பேராயம் மத்திய வட்டகை மன்றம் தெற்கு மேலவாசல் ஆயர் வட்டம் சிஎஸ்ஐ தூய திருத்துவ ஆலயம் கீழமாத்தூர் நாள் 26/1/2026. மங்கள படைப்பு செய்தவர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் MABD PGDD PhD
பேராயர் மதுரை ராமநாதபுரம் பேராயம். குத்துவிளக்கு ஏற்றியவர் மிஸ்ஸஸ் பி மேரி ஜெய்சிங் MABEd. பேராயர் அம்மா அந்த தலைவி பெண்கள் ஐக்கிய சங்கம் நியமனார். பேராயர் முதன்மை பணியாளர்கள் அருள்பணி டி சாமுவேல் ரவீந்திர விக்டர் சிங் துணைத் தலைவர், அருள்பணி ஐ ஸ்டான்லி ஜெயராஜ் குருத்துவ செயலர், திரு என் சாம் ஜெயபால் திருமக்கள் செயலர், திரு ஐ ஜான்சன் பொருளாளர், அருள்பணி எம் சலீஸ் பதிவாளர், அருள்பணி JK ஜான் ஆபிரகாம் இணை பொருளாளர், திரு J ஆலன் பிரிட்டோ ஆயுர்வட்ட செயலாளர், திரு டி ஞானசேகரன் ஆயுர்வட்ட பொருளாளர், அருள்பணி ஐ ஜெஸ்லராய் ஆயுர்வட்ட தலைவர், அருள்பணி SI வினோபா சின்னத்தம்பி கௌரவ ஆயர், அருள்பணி பி செல்லப்பா வட்டகை மன்ற தலைவர் மத்திய வட்டகை மன்றம் தெற்கு. டொனேட்டட் பை திரு A சாமுவேல் குடும்பத்தினர் திண்டுக்கல் நகர் ஆயுர்வட்டம், ஆயுர்வட்ட குழு அங்கத்தினர்கள், திருச்சபை மக்கள், CSC தூய இமானுவேல் ஆலயம் மேலவாசல் அண்ட் தூய திருத்துவ ஆலயம் கீழமாத்தூர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பின் ஆண்டவரே, உமது அன்பின் நற்கரங்கள் திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்து நடு செல்கின்றோம். திருமண்டலத்தையும் திருச்சபைகளையும் கல்வி ஸ்தாபனங்களையும் முழுமையாக அரவணைத்து நல்ல கிருபையினால் காத்துக் கொண்டிருக்கிறேன். இடத்திலே ஒரு புதிய ஆலயத்தை கட்டுவதற்கு நீர் அனுகூலம் பாராட்டியிருக்கிறேன். தொடர்ந்து அந்த அர்ப்பணிப்பு செய்து அதோடு இணைந்து திருச்சபை மக்கள் செய்த காரியங்களை செலுத்துகின்றோம். புது தேவ நாம மகிமைப்படுத்தும் மக்களுடைய பயன்பாட்டுக்காகவும் இந்த ஆலயத்தை மக்களுக்கு செய்கின்றோம். எல்லா துதியும் காணவும் உமைக்கே உரித்தாகுதே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஐயா ஒரு நிமிஷம் போட்டோகிராஃபர் உள்ள போய்க்கணும். இப்பொழுது பலிபீடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற திருமேசை மற்றும் பலிபீட பொருட்கள் பொறுப்பீடு ஆகியவற்றை இப்பொழுது மங்கள படைப்பு செய்து பேராயர் அவர்கள் ஜெபித்து ஆசி வழங்குவார்கள். இருக்கின்றவராக இருக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உமது அன்பின் நற்கரங்கள் இந்த குருசேகரத்தை கிளை சபைகளை முழுமையாய் நல்ல கிருபையினால் காத்துக் கொண்டிருக்கிறேன். உமது நாம மகிமைக்கென்று மக்களோட பயன்பாட்டிற்காகவும் இந்த ஆலயத்தை நாங்கள் மங்களப்படுத்தி செய்திருக்கிறோம். புதிதாக வாங்கி கொடுத்திருக்கின்ற அந்த ஆற்று மேசைக்காக, பிரசங்க பீடத்திற்காக மற்றும் நற்கரணை பொருளுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். ஒரு பரிசுத்த கரம் ஒவ்வொரு இடத்திலும் அசைவாடும்படியாய், உமது செயலாற்றல் முழுமையாய் இருக்கும்படியாய் வேண்டுதல் செய்கின்றோம். தொடர்ந்து இந்த ஆலயத்திலே மக்கள் முழங்கால் பணித்து சமூகத்தை நோக்கி வேண்டுதல் செய்கின்ற பொழுது ஏற்ற வழியிலே நீர் அனுக்கிரகம் கொடுக்கும்படியாக வேண்டுகிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். எங்கள் ஜெபங்களை மீட்பரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல தகப்பனே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென்.
பேராயர் அவர்கள் ஒளியேற்றி இந்த வழிபாட்டை தொடங்கி வைப்பார். சோதரம்மா வாங்க, போகிறோம் எங்கே ஒன்று வாங்க. அம்மா அந்த வீட்டுக்காரம்மா அந்த கை நீங்கள் சொல்லுங்க, அவங்க ரெண்டாவது நீங்கள் அடுத்தது எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனுக்கு மகிமையோ, பூமியிலே சமாதானமோ, மனிதர்கள் பிரியமோ உண்டாவதாக.
உண்டாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்தில் பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை சிந்தனை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தை பார்த்து சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் மகிமையுள்ளவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவன் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கீரே. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. இதற்கொற்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீர் அன்பு கூறுவது போல பின்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்புறமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கே. இந்த பரமாத்தை கைக்கொள்ள எங்களை பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கெட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியேற்று அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு கூட ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்த எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்தாவினால் எங்கள் சுத்திகரித்து உமது பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்ந்தாகும்படி நாங்கள் இனி பொது ஜீவனுள்ளவர்களாய் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வார்த்தையை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரிலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார்.
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளுச்சல் மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களாவற்றை மன்னித்து அதனை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் ஆவியோடும் இருப்பாராக. தேவாலய பிரதிஷ்டைக்கான சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல கடவுளே, போற்றுதற்குரிய உமது திருமைந்தன் எருசலேம் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு சென்று அவ்விழாவை தூய்மைப்படுத்தினாரே, விண்ணிலிருந்து எங்கள் மேல் உமது அருள் வளத்தை பொழிந்தருளும். தூய்மையே உமது ஆலயத்திற்கேற்ற அணியாகையால் நாங்கள் உமக்கு உகந்ததும் தூயதும் உயிருள்ளதுமான ஆலயமாக விளங்கச் செய்யும். உமது திருமைந்தனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் என் நன்மைக்காக உம்மை மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் அது ஆகாயின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. ஆகாய் 1 முதல் 8 முடிய. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியாளின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசபாத் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனையின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதுவே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாச்சு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நற்செய்தி பாடத்திற்கு முன்பதாக நாம் அனைவரும் எழுந்து 172வது பாமாலையில் முதல் 2 சரணங்களை மாத்திரம் பாடுவோம். தொடர்ந்து நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். சபையின் அஸ்திவாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவே.
சபையின் அஸ்திபாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவே. சபையின் சமாதானம் அவரின் வார்த்தையே. தமனவாட்டியாக வந்ததை தேடினாம். தமக்கு சொந்தமாக மரித்ததை கொண்டார். எந்த சதாசித்தாலும் சபை ஒன்றே ஒன்றாம். ஒரே விஸ்வாசத்தாலும் ஒரே ரட்சிப்புண்டாம். ஒரே தெய்வீக நாமம் சபையை இணைக்கும். ஓ திவ்ய ஞானாகாரம் பக்தரை போஷிக்கும். நாம் நின்றபடியே நற்செய்தி வேத பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைக்காக வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவோ உம்முடைய ஜனமானிச வேலுக்கு மகிமையாகவோ தேவசனத்துக்கு முன்பாக ஆயுதமணிய உம்முடைய சேத்தை என் கண்கள் கண்டன. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அனைவரும் தயவு செய்து அமர்வோம்.
அன்பானவர்களே, இந்த ஆண்டு நம்முடைய மேன்மை தங்கிய பேராயர் ஐயா அவர்கள் மூலமாக இலக்கை அடைகின்ற ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டதை நாம் அறிந்திருக்கின்றோம். இலக்கை நோக்கிய பயணத்திலே நாம் இந்த முதல் மாதத்தில் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த பயணத்திலே இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கிருபையாக இந்த புதிய ஆலயத்தை மங்களப்படைப்பு செய்ய அருள் தந்திருக்கின்றார். ஆகவே இந்த இலக்கை நோக்கிய ஆண்டின் கருப்பொருள் பாடலை நம்முடைய பாடகர் குழுவினர் இப்பொழுது பாடுவார்கள். அதற்கு பின்பதாக நம்முடைய மேன்மை தங்கிய பேராயர் ஐயா அவர்கள் இந்த புதிய ஆலயத்தில் முதல் அருளுரையை அவர்கள் நமக்காக வழங்குவார்கள். லக்கை நோக்கி நேராக சென்றிடுவோம், இடைவரும் தடைகளை தகர்த்தெறிவோம். லக்கை நோக்கி நேராக சென்றிடுவோம், இடைவரும் தடைகளை தகர்த்தெறிவோம். திசை மாறாமல் பந்தய பொருளுக்காய், திசை மாறாமல் பந்தய பொருளுக்காய் திருச்சபையாய் நாம் செயல்படுவோம், திருச்சபையாய் நாம் செயல்படுவோம். இலக்கை மறக்காமல், இலக்கை மாற்றாமல் இயேசுவின் துணையுடன் வென்றிடுவோம். இலக்கை மறக்காமல், இலக்கை மாற்றாமல் இயேசுவின் துணையுடன் வென்றிடுவோம். மனமாற்றம் பெற்று மாண்பை விட்டு உயிர்ப்பை இலராக்குவோம். மனமாற்றம் பெற்று மாண்பை விட்டு உயிர்ப்பை இலராக்குவோம். ஆதியம்பை பெற்று மேலானதை நாடி, ஆதியம்பை பெற்று மேலானதை நாடி நிலை வாழ்வை வென்றிடுவோம், நிலை வாழ்வை வென்றிடுவோம். இலக்கை மறக்காமல், இலக்கை மாற்றாமல் இயேசுவின் துணையுடன் வென்றிடுவோம். இலக்கை மறக்காமல், இலக்கை மாற்றாமல் இயேசுவின் துணையுடன் வென்றிடுவோம். விசுவாசத்தில் வளர்த்து ஒன்றிப்பை உணர்த்தும் வேதத்தை கட்டிடுவோம். விசுவாசத்தில் வளர்த்து ஒன்றிப்பை உணர்த்தும் வேதத்தை கட்டிடுவோம். உண்மையுடன் ஓடி பொது வாழ்வை பெற்று, உண்மையுடன் ஓடி பொது வாழ்வை பெற்று இலக்கினை உரித்தாக்குவோம், இலக்கினை உரித்தாக்குவோம். லக்கை நோக்கி நேராக சென்றிடுவோம், இடைவரும் தடைகளை தகர்த்தெறிவோம். லக்கை நோக்கி நேராக சென்றிடுவோம், இடைவரும் தடைகளை தகர்த்தெறிவோம். திசை மாறாமல் பந்தய பொருளுக்காய், இசை மாறாமல் பந்தய பொருளுக்காய் திரு
திருச்சபையாய் நாம் செயல்படுவோம், திருச்சபையாய் நாம் செயல்படுவோம். இலக்கை மறக்காமல், இலக்கை மாற்றாமல், இயேசுவின் துணையுடன் வென்றிடுவோம். இலக்கை மறக்காமல், இலக்கை மாற்றாமல், இயேசுவின் துணையுடன் வென்றிடுவோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்ற பாடலை நாம் பாடுகிற போது மேன்மை தங்கிய பேராயர் ஐயா அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பார். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பின் ஆண்டவரே, உமது கரங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆற்றல் படுத்தி கொண்டிருப்பதற்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் நிலைத்து நிற்கிறோம் என்றால் உமது கிருபை என்பதை உணர்ந்திருக்கின்றோம். ஆமாண்டவரே, எங்களுடைய திருமண்டலத்திற்காக, ஒவ்வொரு திருச்சபைக்காக, கல்வி நிறுவனங்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். எங்களுடைய மிஷனரிமார்கள் தூர தரிசனத்தோடு இந்த பகுதிக்கு வந்து எங்களது மொழியை கற்று எங்களோடு இணைந்து பயணித்து நாங்களும் சமுதாயத்திலே உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு அடித்தளத்தை கொடுத்து இன்றைக்கு திருச்சபை குடும்பங்கள் உயர்ந்த நிலைக்கு இருப்பதற்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த இடத்திலே ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நீர் எங்களுக்கு முன்குறித்த கிருபைக்கா நன்றியோடு துதிக்கின்றோம். இதற்கு பேருதவி செய்த திருவாளர் சாமுவேல் குடும்பத்திற்காக வேண்டுதல் செய்கின்றோம். அவருடைய குடும்பத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் நீர் செவி சாய்த்திருக்கிறேன். உம்மை ஆராதிப்பதற்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சையை ஏற்படுத்தியிருக்கிறேன். தொடர்ந்து இந்த ஆலயம் கட்டி முடிப்பதற்குண்டான கிருபையை தந்திருக்கிறேன். அதோடு இணைந்து மேலவாசல் திருச்சபை மக்களும் உதாரத்துவமாக தன்னுடைய பங்களிப்பை அளித்து ஒரு மகிமையான ஆலயத்தை நாங்கள் கட்டி முடித்து உமது நாம மகிமைக்கென்றும் மக்களுடைய பயன்பாட்டிற்காக அர்ப்பணம் செய்திருக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய அருள் கிருபை, அருள் ஆசை முழுமை தந்து காக்கும்படியா ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலும் உமது வார்த்தையை அடியேன் பகிர்கின்ற பொழுது அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுத்தும். எங்கள் ஜெபங்களை மீட்பர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல தகப்பனே. ஆளுகை செய்கிற ஆண்டவர் உங்களை ஆற்றல் படுத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே பேராயர் குடும்பத்தின் சார்பாக, முதன்மை பணியாளர்கள் சார்பாகவும், என்னோடு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆயர் பெருமக்கள் சார்பாகவும், அருமையான சாமுவேல் குடும்பத்தாரை சங்கீதக்காரன் சொல்வது போல, ஆண்டவரே என்னை நீர் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற வார்த்தையை
அருமை குடும்பத்தாருக்கு நான் பதிய வைக்கிறேன். ஆண்டவர் உங்களை தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களை திருச்சபை மக்கள் இணைந்து செயல்பட்ட நிகழ்வை பெருமிதத்தோடு நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். நம்முடைய குருசேகர தலைவர் திரு ஜஸ்லராய் சொன்னது போல இந்த இலக்கு இந்த ஆண்டினுடைய 2வது இலக்காய் அமைந்திருக்கிறது. முதலாவது இலக்கு பெரியகுளம் அழகரசாமிபுரத்திலே ஒரு புதிய ஆலயத்தை கட்டி முடித்து மங்கள படைப்பு செய்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இது 2வது ஆலயமாய் அமைந்திருக்கிறது. உள்ள இலக்கை நோக்கி என்ற ஒரு செயல்பாட்டை, ஒரு சிந்தனையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் பெருமைக்காக சொல்வதற்கல்ல. நாங்கள் பேராயர் குடும்பமாக 14 குடும்பம் பேராயராக இணைந்து அந்த டர்க்கி பகுதிக்கு நாங்கள் சென்றிருந்தோம். பவுல் அப்போஸ்தலன் பணி செய்த இடங்களிலே நாங்கள் ஒரு வார காலமாக அதில் பயணத்தை மேற்கொண்டோம். கரடுமுரடான பாதைகள், உள்ளே ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல், அப்படிப்பட்ட இடங்களிலே ஆண்டவருடைய நற்செய்தியை பரப்பி ஒரு வைராக்கியமான செயல் வீரராக செயல்பட்ட பவுலுடைய பயணத்தை குறித்தான அனைத்து சபைகளையும் நாங்கள் கண்டோம். இன்றைக்கு அந்த சபைகள் எல்லாம் சிதலமடைந்து இருக்கிறது, ஆனால் அடையாளமாக நின்று கொண்டிருக்கிறது. அதை நான் பிரதிபலித்திருக்கிறேன் கத்தீட்ரலுடைய காலண்டரிலே. அதனுடைய செயல்பாடு தான் இலக்கை நோக்கி என்று நான் எடுத்தேன். ஒருவேளை பவுல் அப்போஸ்தலன் நிருபங்கள் வாங்கிட்டு வருகின்றான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கொலை செய்ய வேண்டும், அடிமையாய் கொண்டு செல்ல வேண்டும் என்ற சிந்தனையோடு முத்திரமோதத்தோடு நிருபங்கள் எழுதி கொண்டு வருகிறான். வருகின்ற வேளையிலே ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கிறது, மாற்றம் ஏற்படுகிறது. ஆண்டவருக்காக அவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுவார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். உள்ளே அவருடைய இலக்கு அவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும், உள்ளே அவர்களை அடிமையாய் கொண்டு செல்ல வேண்டும் என்ற சிந்தனையோடு வந்தவன் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை பெற்று ஆண்டவருக்கென்று தன்னை முழுமையாய் அர்ப்பணம் செய்த இலக்கு என்பதை அறிந்திருக்கிறோம். நான் கொடுத்த வார்த்தை அதுதான். அவன் சொல்வான், எனக்கு பந்தய பரிசு என்பது ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், அதுதான் எனக்கு பரிசு என்று கொடுக்கப்பட்ட வார்த்தையாய் அமைந்திருக்கிறது. இதை அடித்தளமாய்த்தான் நமது திருமணத்திற்கு நான் கொடுத்தேன். இலக்கை நோக்கி என்று நான் கொடுத்தேன். நாம் ஒவ்வொருவருக்கும் இலக்கு உண்டு. அந்த இலக்கை அடைவதற்கு ஆண்டவருடைய துணை வேண்டும், ஆண்டவருடைய அனுக்கிரகம் வேண்டும் என்பதை சொல்லி அருமை குடும்பத்தாரை நான் முகஸ்துதிக்காக சொல்வதற்கல்ல, அவர்களுக்கு ஒரு இலக்கு என்பதை தீர்மானித்து இந்த இடத்தை தெரிவு செய்து நம்முடைய ஆயர் அவர்களும் நம்முடைய கமிட்டி அங்கத்தினர்களும் அன்னைக்கு அம்மாமால் வந்திருந்தாங்க. நாங்கள் அடிக்கல் நட்டுகின்ற பொழுது ஒரு மகிழ்வான நிகழ்வு அந்த இடத்திலே நாங்கள் பதிய வைத்தோம். வெகு விரைவில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவருடைய அனுக்கிரகம் அருளாசி முழுமையாய் இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக முன்னாள் சட்டமன்ற பகுதியிலே வேலை பார்த்த நம்முடைய அருமை ஐயா அவர்களுடைய உழைப்பு நாம் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் எத்தனையோ தடைகள் வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அந்த தடைகளுக்கெல்லாம் அவர்கள் அப்பாற்பட்டு ஒரு மகத்துவமான செயல்பாட்டை செய்து முடித்திருக்கிறார். அவரோடு இணைந்த ஊர் பெரியவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஒரு ஆலயம் கட்டி எழுப்ப என்று சாதாரண நிகழ்வு அல்ல. உள்ளே நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைத்தாலுமே ஆனால் தடைகள் வந்து கொண்டு இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறோம். எனவே கட்டி முடித்த ஒவ்வொருவருக்கும், ஜெபித்த ஒவ்வொருவருக்கும், உதவின ஒவ்வொருவருக்கும் பேராலயத்தின் சார்பாக, திருமணத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் இதை நான் பதிய வைக்கிறேன் என்றால், இன்றைக்கு 77வது குடியரசு தினத்தை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். காலையில் டீச்சர்ஸ் மாதிரிலாம் கொடி ஏற்றிருப்பீங்க. ஏற்றுறீங்களா? ஏற்றலையா? ஆமாம், மழை வெஞ்சிச்சு, கொடி சுற்றிக்கிடுச்சு இல்லையா? ஈரத்தில் இருந்தாலும் காலையில் 7 மணி 9 மணிக்குள் கொடி ஏற்ற வேண்டும் என்று நம்மளுக்கு ஒரு சட்டங்கள், ஒரு தீர்மானம் இருக்கிறது. அனைவரும் கொடி ஏற்றி ஒரு மகிழ்வை கொண்டாடினோம். உள்ளே சுதந்திரம் பெற்ற பொழுது நிறைய தலைவர்களை நினைவு கூறினோம். இவர் இந்த சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டார், உயிர் தியாகம் செய்தார் என்று நாம் ஒவ்வொரு தலைவர் நினைவு கூறுகிறோம். ஆனால் குடியரசு தின நாளில் ஒரு சட்டத்தை வகித்த தலைவரை சொல்வதற்கு நாம் கூசுகிறோம் இல்லையா? ஒருவேளை இந்த சட்டங்கள் இல்லை என்றால் ஒரு சமத்துவம் ஏது, ஒரு உரிமை ஏது,
ஒருவேளை எல்லாம் இணைந்து கொள்கின்ற செயல்பாடு இல்லை என்பதை அறிந்திருக்கின்றோம். ஒருவேளை நான் சொல்வதற்குண்டான காரியத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். சுதந்திரம் என்று சுதந்திர காற்றை சுவாசித்திருக்கிறோம். சுதந்திர உணர்வை நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் நமக்கு ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள் என்றால் நாமும் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம், இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய மிஷனரிமார்கள் நமது பகுதிக்கு வந்து, இந்திய தேசத்திற்கு வந்து தமிழை கற்று ஒவ்வொரு மொழியும் கற்று இந்த இடத்துல ஒரு மகத்துவமான மதுரை பிராந்தியத்தில் செய்திருக்கார் என்றால் சாதாரண நிகழ்வு அல்ல. நான் அந்த வரலாற்று பதிவை படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது வந்த நிகழ்வு, இந்த குடியரசு தினவிலே ஒரு சட்டத்தை அமைக்க வேண்டும், விடுதலை பெற்றாகிவிட்டது, நம்மளுக்கென்று ஒரு உரிமைக்காக அனைவரும் சமமாய் வாழ வேண்டும், சமத்துவ சிந்தனையோடு ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று பொறுப்பானது டாக்டர் அம்பேத்கர் அவரிடத்திலே கொடுக்கப்படுகிறது. நான் மற்ற காரியத்துக்கு நான் சொல்லவில்லை, அறிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகின்றேன். ஒரு 7 பேர் கொண்ட குழு இணைந்து சட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று, சட்ட நகலை கொடுக்க வேண்டும் என்று ஒரு குழு அமைக்கப்படுகிறது. ஆனால் அதில் ஒவ்வொருவராக ஏதோ சூழ்நிலை விலகிக் கொள்கிறார்கள். ஒரு தனி மனிதன் இந்திய தேசத்திற்காக ஒரு சட்ட நகலை வரைவை கொடுத்து அங்கே நாடாளுமன்றத்திலே கொடுக்கப்படுகிறது. 11 மாதங்கள் விவாதங்கள் பண்ணுகிறார்களாம் அதை குறித்து. அதற்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950ஆம் ஆண்டு சட்டம் அது ஏற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அந்த வரலாற்று பதிவுகள். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், எத்தனையோ தலைவர்கள் உருவாகினார்கள், தலைவர்கள் பாடுபட்டார்கள். ஆனால் ஒரு சட்டத்தை நமக்கு கொடுத்த ஒரு நிகழ்வு, அந்த சட்டத்திலுடைய நிகழ்வை நான் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் எனக்கு பிடித்த ஒரு நிகழ்வை நான் பதிய வைத்தேன். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அந்த சரத்து, அந்த சட்டத்தின் நகலிலே முகவுரை வருகிறது. அனைவரும் சமம், பாகுபாடற்ற ஜனநாயகத்தை மக்கள் பெற வேண்டுமா, அதோடு இறையாண்மையுள்ள இந்தியா, சமத்துவம், மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாய், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதோடு நம்முடைய தேசம் இருக்க வேண்டும் என்று அந்த சட்ட நிகழ்வை வரையறுத்திருக்கார்கள் என்றால், சமத்துவம் என்பது ஒரு கேள்விக்குறியாய், சுதந்திரம் பெற்றுவிட்டோம் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் இன்றும் ஒரு கேள்விக்குறியாய் அமைந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற காலங்களிலே சுதந்திரம் பறிபோகி விடுமோ என்ற ஒரு பயம், அச்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. காலையிலே கத்தீட்ரலே நாங்கள் ஆயர் கூடுகையை உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது சொன்ன வார்த்தை, இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாய் அடிமை வாழ்க்கை வந்துவிடும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த சூழல் அமைந்து கொண்டிருப்பதற்கு நான் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அதற்கெல்லாம் ஒரு மாற்று செயல்பாடு, நம்மை ஆட்சி செய்கிறவர்களை நாம் சரியாய் தெரிந்தெடுக்கின்ற பொழுதுதான் நம்முடைய சுதந்திரம் பறிபோகாமல் இருக்கும் என்று சொல்லுகிறேன். கட்சிக்காக பேசவில்லை, ஓட்டு போடுறதுக்காக சொல்லவில்லை. நாம் சிந்திக்கின்ற தன்மை, செயல்படுகின்ற தன்மையை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பதை உறுதி செய்து அடிமை வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா இன்றைக்கு மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்வார், எனது ஜனங்களை அனுப்பிவிடு, என்னை அவர்கள் துதிக்க வேண்டும், என்னை வழிபாடு செய்ய வேண்டும் என்று அங்கே எகிப்திலே அடிமையாக இருந்த ஜனங்களை மோசே கொண்டு ஆண்டவர் விடுதலை செய்து கொண்டு வருகிறார். இது மறந்துவிட முடியாத சத்தியம் இல்லையா? ஒரு விடுதலை கொடுக்கிற அந்த நிகழ்வு, நாம் படுகின்ற பாடுகள், படுகின்ற கஷ்டங்கள், வேதனைகள் ஆண்டவர் செவிக்கு எட்டி எனது ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும். இன்னைக்கு விடுதலை அடைந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அடைந்த நாம் இன்றைக்கு சமமாய் உட்காருவதற்கு, பிறரை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் ஒப்பவில்லை. ஒரு உதாரணத்தை சொன்னேன், இன்னைக்கு எல்லாம் உட்கார்றது கஷ்டப்படுறோம். என்ன தனபாலன், கோயிலில் உட்கார்றதுக்கு என்ன, அன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு சேர் கிடையாது, நல்லா உட்கார்ந்துருந்தோம். நான் ஒத்தவங்களை இருக்கும்போது ஒரு சேர்ல வந்து ஒரு பெரியவர் தான் உட்காருவாரா, நான் வாழ்ந்து இருக்கும்போது எனக்கு தெரியாது, நான் யதார்த்தமே உட்காந்துட்டேன். உன்னை கோயில்டர் சார், அப்பெல்லாம் சார் தானே சொல்லுவாங்க. நான் ஓரமாக இருக்கும்போது, சார் இந்த சேரில் வந்து அவர் உட்காருவார். எதுக்கு அவர் உட்காருவார்? பட்டா போட்டிருக்கான்னு கேட்டேன். இந்த சில டீ பிளேட் வாங்கி கொடுப்போம், லைட்டு ஃபுல்லாக பேர் இருக்கும் உபயம் சொல்லி, இல்லை 4 ஃபேன் வாங்கி கொடுப்போம். இந்த 4 ஃபேன் உள்ள எத்தனை பேர் இருக்காங்க குடும்பம், அத்தனை பேர் எழுதிடுவோம் இல்லையா? இந்த லைட்டே வெளிச்சம் வராது. நான் கேட்டேன், இந்த சேர் அவர் வாங்கி கொடுத்ததா, பட்டா போட்டிருக்கான்னு கேட்டேன். இல்லையா, நான் அங்கே தான் உட்காருவேன். நான் அன்னைக்கு எடுத்த ஒரு போராட்டங்கள், புரட்சி போராட்டம் செய்து கொண்டே இருக்கிறேன்.
இல்லை பெருமைக்காக சொல்லவில்லை. ஆலயத்தில் ஒரு சமத்துவ நிகழ்வு, கருத்து வேறுபாடு உண்டு இல்லை என்று சொல்லவில்லை. உள்ள ஏற்றத்தாழ்வு உண்டு இல்லை என்று சொல்லவில்லை. அந்த ஏற்றத்தாழ்வை களைந்துதான் ஆண்டவர் நம்மை சமத்துவத்தை கொடுத்திருக்கிறார். உட்கார்ந்து பேசுவோம், எங்க ஓடி போகிறது? ஆண்டவருடைய செயல்பாடு நம்மை இணைத்த ஆண்டவர், அடிமை வாழ்விலிருந்து மீட்டெடுத்த ஆண்டவர் கரங்களை கோர்த்து எருசலேம் தேவாலய நோக்கி கூட்டு கொண்டு போகிறார் என்றார். ஒரு புரட்சி செயல்பாடு இல்லையா? அன்றைக்கு கரங்களை கட்டி கொண்டிருந்தோம். என்னிடத்திலே போதர்மார்கள் வந்தார்கள், பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே கையை கட்டிகிட்டே இருந்தான். நான் ஒரு தடவை பார்த்தேன், ரெண்டாட்டி பார்க்கும்போது பம்முவானா நடிக்கிறானான்னு தெரியல இல்லையா? நான் சொன்னேன், இந்த கையை எடுத்து விடுவதுதான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த கையை கட்டிக்கிட்டு இருந்தோம், மிஸ்ரேமார்கள் எடுத்து விட்டாங்க, மீண்டும் ஏன் கட்டிக்கிட்டு இருக்கிறேன்? இல்லை பிறர் நினைப்பாங்க, ஐயா முன்னால கையை கட்டிட்டு இருக்காண்டா. எனக்கு அது புரியவில்லை, சத்தம் போட்டேன் நான். இந்த கரங்களை எடுத்து விடுவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கட்ட இந்த ஆகாய் தீர்க்கனுடைய புஸ்தகத்தை படிக்கின்ற பொழுது 1-8 நடத்தேன். ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும். ஆலயத்துக்கு எதுக்கு வர்றோம்? என்ன ஆபரி ஐயா, எல்லா பேரையும் சொல்லுவேன், தெரிஞ்சவங்க தானே இல்லையா? எதுக்கு வர்றோம்? ஆமா, பண்டிகை அன்னைக்கு பட்டு விடை கட்டிக்கிட்டு இருந்த மகளை பட்டு சேலை கட்டி காட்டுறதுக்கு வர்றோம். ஒரு பூரிப்பான மகிழ்வு தானே. என்னுடைய வேதனையை ஆண்டவர் சமூகத்தில் நான் முழங்கால் படிட்டு ஊற்ற வேண்டும். நான் படுகிற வேதனை ஆண்டவர் சன்னதிக்கு எட்டிக்கொண்டு இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு வருகின்ற நிகழ்வு தான் ஆலயங்கள் இல்லையா? ஒன்றாய் இணைகின்ற நிகழ்வு, ஒன்றாய் ஒருவருக்கொருவர் கரங்களை கோர்க்கின்ற நிகழ்வு. அதான் அழகா சொல்லுகிறான், எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு அந்த ஆலயங்கள் இருந்த அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்ட நிகழ்வு. ஆலயம் இல்லாமல் மக்கள் தவிக்கின்ற பொழுது ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது, ஆலயத்தை கட்டுங்கள், நான் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன், நான் அந்த ஆலயத்தில் நான் வாசம் செய்வேன் என்றார். விடுதலையான மக்கள் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட மறந்தார்களாம். ஒருவேளை இந்த பழைய ஏற்பாட்டு சிந்தனையை பார்க்கின்ற பொழுது, அடிமை வாழ்வில் இருந்த மக்களை மீட்டெடுத்துக் கொண்டு வருகின்ற பொழுது, எனக்கு இந்த செங்கடல் பிரிக்கின்ற பொழுது வருகின்ற வார்த்தை நான் படித்துக் கொண்டே இருப்பேன். உன்னை மக்கள் முறுமுறுப்பார்கள், எங்களுக்கு பிரேத குழிகள் எங்க இல்லையா? எகிப்துல இல்லையோ? இங்க வந்து சாக வேண்டுமோ? ஏண்டா, அடிமையா இருந்த ஜனங்கள் இல்லையா? மீட்டுக் கொண்டு வருகின்ற பொழுது மீண்டும் பின்னிட்டு பார்க்கிற நிகழ்வு. பின்னிட்டு பார்த்து யார் என்னானா? உப்பு தூணான் அல்ல, பின்னிட்டு பின்னிட்டு பார்த்து உப்பு தூணால் நிகழ்வு. அந்த இச்சை அவளை விடவில்லை. உள்ள சோதம் கோபரப்பட்ட நாம் அழுகின்ற நிகழ்வு அழிந்து கொண்டு இருக்கிறது. அதை தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற நிகழ்வில் திரும்பி பார்க்கின்ற பொழுது உப்பு தூணால் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அன்பானவர்களே. அதான் இலக்கை நோக்கி ஓடுகின்ற செயல்பாட்டை பவுலோப்போஸ்தலன் நம்மளுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார். இங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நான் எடுத்தேன். அந்த ஆலயத்தை கட்டுங்கள், அந்த ஆலயத்திலே நான் மகிமையோடு இருப்பேன். எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் ஆலயத்துக்குள்ளே வருகின்ற பொழுது தன்னை முடக்கவில்லை என்றால், தன்னுடைய முழங்காலை முடக்கவில்லை என்றால், ஆண்டவர் எவ்விதத்திலே ஆசீர்வாதத்தை அருள்வார் என்று ஒரு கேள்வியை பதிய வைத்து முதலாவது கருத்தை நான் பதிய வைக்கிறேன். ஆலயம் சமாதானத்தின் வெளிப்பாடு. கோயில் முடிஞ்சு போகும்போது ஆயிரம் என்ன சொல்வாரு? சமாதானத்தோட. ஆமா, அங்கிட்டு போனா போய் கூட்டம் கூட்டம் உட்காந்து குறை சொல்றது. என்னடா சிரிக்கிறீங்க கோயரு இல்லையா? சொல்லுவோம், சமாதானத்தோட போய் ஒரு அப்படியே கடவுது, நாங்கள் 3 சேரை போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம்யா இல்லையா? என்ன பெரிய நிகழ்வு! உள்ள ஆலயங்கள் சமாதானத்தின் வெளிப்பாடாய் அமைய வேண்டும். ஆகா 2:9 முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார், இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். சமாதானம் பண்ணுகிற ஆண்டவர் தானே. நான் 7 மண்ணையில் வாலிபனா இருக்கின்ற இப்பொழுதும் வாலிபன் தான், என்ன ஆபரி விட முடியாது இல்லையா? ஆமாம் ஆமாம். அப்போ இந்த பண்டிகை நாள்னாலே அந்த கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே ஓடி ஓடி தோத்திரம் போடுவோம்.
அக்கா தோத்துறோம், மதினி தோத்துறோம், அண்ணன் தோத்துறோம், மச்சான் தோத்திரம் போடுவான். முடிஞ்சோடனே மதிய காலை சாப்பாடு முடிஞ்ச விளையாட்டு போட்டு நடக்கும். அந்த புது வருஷம் விளையாட்டு போட்டு முடிஞ்ச உடனே 4 மணிக்கு ஆரம்பித்த விளையாட்டு போட்டி அடுத்த சண்டையை பார்த்துக்க. அன்னைக்கு சண்டை ஓட்டு பேசாதவன் தான் அடுத்த வருஷம் பேசுவோம். ஒரு வருஷம் வரைக்கும் பேச மாட்டோம். அடுத்த வருஷம் வரும்போது அந்த புது வருஷத்தில் முடிஞ்ச உடனே என்ன செய்வோம்? புது வருஷத்தை ஆமாம் தோத்திரம் ஓடி தோத்திரம். நாங்கள் சின்னவனா ஓடி தோத்திரம் போடுறது. ஒரு சமாதானத்தின் அடையாளம் ஆலயமாய் அமைய வேண்டும். சமாதான குலைச்சல்களை ஏற்படுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுவார்களே, என்னுடைய ஆலயத்தை என்ன செய்யக்கூடாதான்? கல்லர் குகையாக்கூடாது. இல்லை சொன்ன வார்த்தை. அது சமாதானத்தின் வீடாக அமைந்திருக்கிறது. அது அப்பத்தின் வீடாக அமைந்திருக்கிறது. எனக்கு பிரியமான திருச்சபை மக்களே, நான் யாரையும் குறை சொல்வதற்கல்ல. உள்ள ஆலயங்கள் சமாதானத்தின் வெளிப்பாடாய் அமைய வேண்டும் என்று முதல் வார்த்தையை பதிவு வைக்கிறேன். இந்த புதிய ஆலயம் ஒரு சமாதானத்தின் வெளிப்பாடாய் அமைய வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு திருச்சபையும் சமாதானத்தின் வெளிப்பாடாய் அமைய வேண்டும். இரண்டாவது கருத்தை நான் பதிவு வைக்கிறேன். ஆலயம் விடுதலையின் வெளிப்பாடு. வாசிக்கட்ட அந்த பகுதியை நாம் எடுத்தோம் அல்லவா? யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது பண்டிகை நாட்களிலே ஆண்டவர் ஆலயத்துக்கு வருகின்றார். நேர வந்து ஆலயத்துக்குள்ள வரல, அங்கே எங்க போறார்? மண்டபத்துக்கு போகிறார். அங்கே வியாதியஸ்தர்கள், ஒருவேளை கஷ்டப்படுகிறவர்கள், ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அங்கே ஓரமாக இருக்கிற நிகழ்வு நம்மளுக்கு தெரியுது. அங்கே வியாதியா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் இவ்விதமாய் பதிவு வைக்கிறேன். இன்னைக்கு ஆலயத்துக்குள்ளே வருகிறோம் என்றால் சில பேர்கள் யோசிப்போம் இல்லையா? இல்லை, சில பெரிய ஆலயத்தை பார்த்து உள்ளே வருவதற்கு யோசிக்கின்றோம். ஒரு சபையாளர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஐயா ஏசி போட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆமாம், நான் அதற்கு யோசித்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னேன். அப்பொழுது சொன்ன வார்த்தை, ஐயா ஏசி போட்டால் ஆலயத்தை மூடிடுவாங்க இல்லையா, எப்படியா நாங்கள் போகும்போது உள்ளே வந்து ஜெபம் பண்ண முடியும்? கேட்ட கேள்வி. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஏசி. நான் குறை சொல்வேன். ஒரு ஆலயத்தில் கேட்டார்கள், நான் சரி என்றேன். அதுக்கு பிறகு யோசித்தேன். நான் ஆலயங்கள் திறந்திருக்கின்ற பொழுது எத்தனை நண்பர்கள் ஆலயத்துக்குள்ளே வந்து ஜெபித்து விட்டு போற நிகழ்வு இல்லையா? இந்த வார்த்தையை நான் பதிவு வைத்தேன். ஆலயங்கள் விடுதலையின் வெளிப்பாடாய் அமைய வேண்டும். அங்கே 38 வருடமாய் வியாதியா இருந்த மகனை ஆண்டவர் பார்க்கிறார். நான் இவ்விதமாய் சொல்லுகிறேன். ஏற்றுக்கொள்ளப்படாத மக்கள், சமுதாயத்திலே ஏற்றத்தாழ் குறைபாடுள்ள மக்கள் ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நான் உதாரணமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நேர வருகிறார். ஆலயத்துக்கு போகல, முழுவதுத்தி பொறுத்தல, காணிக்க கொடுக்கல, அந்த பொருளை படைக்கல. நேர வியாதியா இருந்த மகனை பார்க்கிறார். எத்தனை வருஷம் சுகவீனமா இருந்தானா? 38 வருடமாய் சுகவீனமாய் இருந்த மகன். ஆண்டவர் கேட்கிறார், சுகமடைய வேண்டுமா? என்ன சொல்லியிருப்போம்? ஆமையான் இருப்போம் இல்லையா? நம்மகிட்ட வந்து ஊழியக்காரர் வர்றாங்க. வந்த உடனே நன்மை சேருமா தீமை சேருமா நேர போய் தலைய தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி அப்பாடா ஆசீர்வாதம் கொடுத்துருவாருன்னு சொல்லி, நம்மளுக்கு மட்டுமல்ல யாரை சொல்லிடுவோம்? வீட்டுக்கார அம்மா, வீட்டுக்கார பிள்ளை. அடுத்து ஐயா வாய்ப்பு இருக்குமாயா நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிருங்க, ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாரா? நான் கேள்வி சொல்லவில்லை, நியாயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் இல்லையா? 38 வருடமாய் சுகவீனமா இருக்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், நீ சுகமடைய வேண்டுமா? அப்பொழுது சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நான் 38 வருடம் அந்த இடத்துல படுத்திருக்கிறேன் ஐயா, என்னை யாரும் பார்ப்பதில்லை. ஒரு நம்பிக்கை உண்டு. பெஸ்தா குளத்தில் தேவன் வந்து கலக்குவான். கலக்குகின்ற பொழுது யார் இறங்குகின்றார்களோ அவர்களுக்கு எவ்வித வியாதியா இருந்தாலும் சுகம் கிடைக்குமா? நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த டர்க்கியில பவுலுடைய அப்போஸ்தலனுடைய நிகழ்வில் பெரிய மலைகள், அதில் தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல மட்டும் தண்ணி சுடுதண்ணி மாதிரி இருக்குது. தண்ணி எங்கிருந்து வருது என்று தெரியவில்லை. உப்பு பாறை மாதிரி இருக்கிறது. அதில் எல்லாரும் காலை நனைத்தார்கள், சில பேர் குளித்தார்கள். எங்களை கூட்டிக் கொண்டு போனவர் சொன்னார், ஐயா இந்த இடத்துல குளித்தால் பாவமெல்லாம் போயிருமுனாரு. இப்போ நானா பாவியாடான்னு கேட்டேன். நான் இல்லை, அவர் என்ன சொல்ல, ஒரு நம்பி ஒரு செயல்பாடு, இந்த இடத்துல காலை நமைத்தால் பாவம் போயிருமா? அது பிறகு என்னை முழுமையாய் அறிக்கை செய்யாவிட்டால் இல்லையா, என்னுடைய பாவத்தை உண்மையாக அறிக்கை செய்யாவிட்டால் எப்படி பாவம் போகும்? இங்க சொல்லுகிறான், என்னை கொண்டு போவதற்கு யாரும் இல்லையா,
தேவன் வந்து கலக்குகிறான், முந்திக் கொண்டு போய்விடுகிறார்கள். நான் 38 வருடமாய் படுத்திருக்கிறேன். யாரை குறை சொல்லுறான்? நம்மை பார்த்து சொல்லுறான். இந்த ஜனங்கள், இந்த மேலவாசல் ஜனங்கள், இந்த கிராம ஜனங்கள் தினமும் என்ன போய்கொண்டு இருக்கிறார்கள், என்னை பார்ப்பதில்லையே. தினமும் என்னை குறித்தான ஜெபங்களை ஏறெடுக்கிறார்கள், என்னை ஏறெடுத்து பார்ப்பதில்லையே. இந்த திருமண்டலத்திற்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், இப்படிப்பட்ட மக்களிடத்தில் நம்முடைய செயல்பாட்டை செய்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நிறைவை தருவான்னு சொல்ல ஆசைப்படுகிறேன். குற்றம் சொல்வதற்கல்ல, நாம் வந்த நிலைமைகள், நம் வந்த செயல்பாடுகள், இன்றைக்கு நம்முடைய 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால், இன்னைக்கு நம்முடைய குடும்பம் ஆசிரியராக, மருத்துவராக, இன்ஜினியராக இருக்கிறார்கள் என்றால் விதைத்த விதை யாரு? நம்முடைய மிஷினரிமார்கள் இல்லையா? எங்கேயோ வந்தான், கிளம்பி வந்தான், இங்கேயோ வந்து நமது பகுதியில் நமது மொழியை கற்று நம்மிடத்தில் தட்டு தடுமாறி அவர்கள் தன்னிடத்தில் உண்மையாக இருந்த நிகழ்வு. நான் கடந்த நவம்பர் மாதத்தில் முன்னாடி ஒரு பயோகிராஃபியை போட்டிருந்தேன், ஸ்கேடரை குறித்தான நிகழ்வை கூட்டத்திருந்தேன். ஐயா வாசிங்களா? ஐயா ஆமாம், அப்பப்போ கேட்டுருவோம் இல்லையா எல்லாரும் போகிறோம். ஏன்னா அது சும்மா விளையாட்டுக்காக நான் கொடுப்பதில்லை. அந்த சரித்திரத்தை பார்க்கின்ற பொழுது லண்டனில் கிளம்பி வருகிறார், சென்னை வருகிறார், சென்னையில் திண்டுக்கல் வருகிறார், திண்டுக்கல் இருந்து நேராக பெரியகுளம் வருகிறார், அங்கே ஊழியத்தை மேற்கொள்கிறார், அங்கே கிராம பகுதிக்கு ஊழியத்துக்கு செல்கின்றார், மணியக்காரம்பட்டி போகின்றார், போயிட்டு ஊழியத்தை முடித்து விட்டு வருகின்ற பொழுது வெள்ளம் அங்கே கரைபுரண்டு ஓடுகிறது. நமக்கு தெரியும் பாறை எங்கன்னு இருக்கு, பள்ளம் எங்கன்னு இருக்கு, நம்மளுக்கு தெரியும். என்ன தினம் போய் வந்தால் தானே அவருக்கு என்ன தெரியும். போயிடலாம் என்று வருகின்ற பொழுது வெள்ளம் அதிகமாக வந்து அடித்து கொண்டு போய் 3ஆம் நாள் பிணமாக சோழவந்தான் பகுதியில் அவர் மீட்டெடுக்கப்பட்டார் என்று வரலாறு சத்தியம் சொல்லுகிறது. அவர் மகளுக்கு 8 மாசமா, 8 மாச குழந்தையா, தகப்பனுடைய முகம் அறியாது. இதெல்லாம் ஏன் பதிய வைக்கிறேன் என்றால், இவர்கள் உயிர் தியாகம் செய்து நாம் நல்லா இருக்க வேண்டும், நாம் படிக்க வேண்டும், நாம் விடுதலை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்ட நிகழ்வை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எனவே 2வது கருத்தாய் பதிவு வைக்கிறேன், ஆலயங்கள் விடுதலையின் வெளிப்பாடாய் அமைய வேண்டும். 3வதாக எடுத்தேன், ஆலயம் பகிர்தலின் அடையாளம். அதற்கு எடுத்தேன், ஆண்டவர் மலப்பிரசங்கம் செய்து முடித்துவிட்டு, எனது மக்கள் பசியோடு இருக்கிறார்கள், ஆகாரம் என்ன இருக்கு என்று கேட்கின்ற பொழுது சீசர் சொல்வார், எங்கிடத்துல ஒன்றும் இல்லையா, ஆனா ஒருத்தண்ட மட்டும் என்ன இருக்கான், 5 அப்பமும் 2 மீன். அதை வச்சு சிலவர் ஊழியம் பார்த்துட்டாங்க இல்லையா. இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ கொடு, இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ கொடுத்து. ஆனால் நம்ம 10 ரூபா காணிக்க போட்டுட்டு 10 கேள்வி அடுத்து புக்கில் வந்துடும் இல்லையா. இல்லை, ஒரு நிகழ்வை சொல்ல வருகிறேன். சில ஆலயங்களுக்கு, சில இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் போனால் ஏதாவது தேவையில்லை கேள்வி கேட்டால் அடுத்த கோயிலுக்கு வராத, உனக்கு பிசாசு பிடிச்சிச்சுங்கிறான். நம்ம அந்த வார்த்தையை சொன்னோம்னா நம்மளுக்கு மறைச்சிடறான் இல்லையா. இல்லை, நீ கேள்வியே கூடாது. நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட், எதிர்ப்பு இயக்கம், ஒரு அது வந்து விடுதலையினுடைய செயல்பாடு. இந்த நிகழ்வை நான் எடுத்தேன். அவன் சொல்ல, எங்கிடத்துல ஒன்றும் இல்லையா, ஒரு பையன் வச்சிருக்கிறான், அவங்க அம்மானு கொடுத்துருக்கிறான். நம்ம டூர் போகும்போது பிள்ளைகள் கிராமத்தில் சாப்பாடு கொண்டு போவோம் இல்லையா, கொடுத்துருக்க எல்லாம் பசி எடுத்தா நீ சாப்பிட்டு கூடான்னு சொல்லி 5 அப்பம் 2 மீன் கொடுத்துருக்கான். சொல்றான், எங்கிட்ட ஒன்றும் இல்லையா, ஒரு பையன் வச்சிருக்கிறான், அதை நாங்கள் என்ன செய்யலாம், அவன் தான் வச்சிருக்கான் சொல்லுகின்றது, அதை வாங்கிட்டு வா. இந்த காலத்து பையன் கொடுப்பானா? நம்ம ஃபோன் அடிச்சு நம்ம பிள்ளைங்க பசிக்குன்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஃபோன் அடிச்சிருதுங்க. ஃபோன் அடிச்சு என்ன சுமோட்டு வரான், சுமோட்டாவா? ஆமாம், வந்து இறங்க தான் பார்க்க முடியும், வெறும் டப்பாக தான் கிடக்கு. அடுத்தப்பட்ட சூழ்நிலை அந்த காலத்திலலாம் படிக்கின்ற பொழுதெல்லாம் கொடுத்த நிகழ்வு. இங்கே இதை வாக்கின்ற பொழுது அவன்கிட்ட வாங்கி அதை ஆசீர்வதித்து ஆண்டவர் எத்தனை பேர் கொடுத்தாரா? ஆமா, 5000. யாரு 5000 பேர்? ஆண்கள் மட்டும் இல்லையா. அப்படி என்றால் ஒரு பகிர்தலின் அடையாளமாய் அமைய வேண்டும். நம்முடைய பகிர்தல் அடையாளம் எப்போ வரும்? கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கு தான் என்ன வரும்? பகிர்தல் அடையாளம். அதுக்கு பேர் பகிர்தலே வராது இல்லையா. அரிப்பின் பண்டிகை வரும், டோக்கன் போட்டுருவோம் இல்லையா. கிறிஸ்துமஸ் வரும், ஐயா ஏழையக்க இருக்காங்கய்யா மக்களுக்கெல்லாம் செய்யணும்னு சொல்லி. இந்த இடத்துல நான் ஒரு நான் பேராயர் ஆன உடனே ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆனால் தவிர்க்க முடியவில்லை. என்னை சந்திக்கின்றவர்கள் சாலு வேண்டான்னு, நான் பெருமைக்காக சொல்வதற்கல்ல,
முதலாம் ஆண்டினுடைய கான்செகேஷன் டேல நான் ஒரு ஓப்பன் அறிவிப்புட்டேன், எனக்கு எதுவும் கொண்டு வர வேண்டாம். வம்புக்கா வந்து நான் தட்ட முடியல. தனபால் சொன்னார், ஐயா தட்டாதீங்கன்னு சொன்னார். ஏனென்றால் அது குறை சொல்வதற்கல்ல, உள்ள அந்த சாலை வந்து யாருக்கு உபயோகம் இல்லாத நிகழ்வு. இந்த ஆண்டு நான் சொன்னேன், என்னை பார்க்க வருகின்றவர்கள் ஒரு கோடிட்டேன் ஆஃப்ரி பேராயரை சந்திக்க, தம்பி கரெக்டா சொல்றான், விருப்பம் உள்ளவர்கள், சும்மா என்று அடிக்கிறதுக்கு வேண்டாம், விருப்பம் உள்ளவர்கள் வாருங்க என்று சொன்னேன். வந்தார்கள். 1500 பிள்ளைகள், விடுதி பிள்ளைகள், ஒருவேளை கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளை டீப்காம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் நம்முடைய அந்த உதவியெல்லாம் நிறுத்தி விட்டது. அது முன்பே இணைத்த பேரார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நான் வந்து அதை சிறப்போடு செய்து கொண்டிருக்கிறோம். அத்தனை பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஒரு மாதம் கூட நம்ம செய்ய வேண்டும் என்று சிந்தனையோடு சொன்னேன். மக்கள் உதாரத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எவ்வளவு வந்திருக்குது? 7 லட்சம் ரூபாய் கிட்ட வந்து இருக்குது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஏன்னா நீங்க கொடுத்த தொகைகள், இன்னும் அதை திட்டமிட்டு ரசீது போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதோடு இது கொடுத்தார்கள், போர்வைகள், அரிசி, எண்ணெய், பிஸ்கட் எல்லாம் கொடுத்திருக்கார். மன நிறைவு பார்த்து பார்த்து மகிழ்கிறேன். உண்மை சொல்றேன், நான் பெருமைக்காக சொல்லலை. நான் 10 ஆண்டுகள் விடுதியில் இருந்தேங்க. அந்த பிள்ளைங்க படுகிற பாடுகள் அறிஞ்சிருக்கேன். ஆனால் என்னை குறித்து சொல்லுவாளுங்க, யார்கிட்ட சொல்லுவாங்க, ஆபீஸர் வரும்போது அப்போ தான் உண்மை சொல்கிற மாதிரி நடிக்குங்க. அதுக்கு 2ஆம் நாள் நான் தான் கூட்டு போன ஆஸ்பத்திரிக்கு. உள்ள அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட பிள்ளைகளை நிகழ்வு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. வீட்டில் வந்து சண்டை ஓடுறாயா என்ன கேட்டால், ஃபேன் இல்லைங்கிறான். நீங்கள் நல்லா ஃபேன் கொடுக்குறீங்க, டூரு கூட்டு போகிறீங்க, நான் டூரு கூட்டு போக முடியாதியா, காலையில் பழைய சோறுக்கு சாப்பிட மாட்டேங்கிறான். நம்ம டிஃபன் லிஸ்ட்டு போட்டுருவோம். அதை நினைத்து தான் சொன்னேன், விடுதி பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என்னுடைய இலக்கு அடைந்திருக்கிறது. இதெல்லாம் நம்மோடு இணைந்து செய்கிற நிகழ்வு. அதுதான் பகிர்தலின் அடையாளமாய் நம்முடைய திருமண்டலமும் திருச்சபைகளும் அமைகின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய இறையரசை கட்டி எழுப்ப முடியும். அந்த இறையரசு நம்மிடத்திலே வந்து விட்டது. ஓடி ஓடி தவிக்கிற இறையரசு அல்ல. பரிசேயர் கேட்பார், சதிசேயர் கேட்பார்கள், இறையரசு எப்பொழுது வரும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்பார்கள். ஆண்டவர் சொல்வார், அங்கொன்றும் இங்கொன்றும் வராது, அந்த இறையரசு உங்களிடத்திலே வந்து விட்டது. நான் இப்பொழுது சொல்கிறேன், அந்த இறையரசு நம்முடைய திருச்சபையிலே வந்து விட்டது. கரங்களை கோர்த்து இருக்கிறோம். சாமுலையா திண்டுக்கல்காரருக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நம்முடைய நம்ம மேலாசல் சபைக்கும் என்னுடைய சபைக்குத்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அல்ல. ஆண்டவர் என்னை எங்க நியமிச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நான் செய்து கொடுக்கிறேன் செய்தார். அதை தொடர்ந்து நம்முடைய திருச்சபை மக்களும் உதவி செய்திருக்கிறீர்கள். அதில் நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் கரங்களை கோர்த்து இருக்கிறோம், இறையரசை கட்டி எழுப்பிக் கொண்டு இருக்கிறோம். அந்த இறையரசு அனைவரையும் ஏற்றுக்கொள்கிற இறையரசு. ஒருவேளை சட்டம் இதை கொடுத்தது போல, ஒரு சமத்துவம், ஒரு சகோதரத்துவத்தை கொடுத்தது போல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதைத்தான் எல்லாம் முன்மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த மகத்துவமான வார்த்தையைத்தான் இன்னைக்கு முன்மொழிந்து கொண்டு இருக்கிறார்கள். வேறு வடிவமாய் ஆண்டவர் சமத்துவத்தை ஏற்படுத்தின நிகழ்வை நினைவு கூர்ந்து ஆலயங்கள் ஒரு அடையாள சின்னமாய் மட்டுமல்ல, பிறரை ஏற்றுக்கொள்கிற ஒரு வெளிப்பாடாய், பிறரை பகிர்தலுடைய வெளிப்பாடாய் அமைகின்ற பொழுதுதான் ஆண்டவர் கிருபை கொடுப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பின் ஆண்டவரே, உமது அன்பின் அருக்கிருபையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை, நாங்கள் நிலைத்து நிற்கிறோம் உமது கிருபை என்பதை உறுதி செய்கின்ற கிருபை தந்திருக்கின்றேன். வந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். உம்முடைய கரம் அவர்களை ஆற்றல் படுத்தட்டும். திருச்சபை குடும்பத்தார் செய்து வருகிற பணிகளிலும் வேலைகளிலும் தொழிலும் வியாபாரத்திலும் உமது பரிபூர்ண கிருபை முழுமை தந்து காக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், எங்களை பலப்படுத்தும். எங்கள் ஜெபங்களை மீட்பர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை உலக கிறிஸ்தவர்களோடு இணைந்து உறுதி செய்து கொள்ளும் வண்ணமாக நிசையா விசுவாச அறிக்கையை பயபக்தியோடு சேர்ந்து ஏறெடுப்போம்.
வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரக்குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தம் பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் அவதரித்த மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் 2 பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலதுபார்சலில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறதுமாய் பிதாவின் குமாரன் புறப்படுகிறதுமாய் பிதாவுடன் குமாரன் கொடுத்தல் ஸ்தோத்திரிக்கப்படுகிறதுமாய் தீர்க்கதரிசனமாக பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலரை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு ஞானஸ்நானத்தை அறிக்கிறேன். மரித்த உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாக காத்திருக்கிறேன். ஆமென். தயவுசெய்து உட்காரவும். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக அமர்ந்த வண்ணமாகவே 288வது கீர்த்தனை, சேனைகளின் கர்த்தரே நின் திருவிலம் அளவர இனிதினிதே என்ற கீர்த்தனை தேவைப்படுமையானால் அதை தொடர்ந்து இயேசுவே திருச்சபை ஆலயத்தில் என்ற கீர்த்தனை பாடும்போது நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். சேனைகளின் கர்த்தரே நின் திருவிலம் அளவர இனிதினிதே. சேனைகளின் கர்த்தரே நின் திருவிலம் அளவர இனிதினிதே. வானவானங்கள் கொள்ளாத ஈனான்மாவை தள்ளாத சேனைகளின் கர்த்தரேன் திருவிலம் அளவர இனிதினிதே. சேனைகளின் கர்த்தரேனின் திருவிலம் அளவர இனிதினிதே. திருவருளிலமே கணரும் உணரும் தெருளம் பகமே இனிதுரும் நிசமித சேனைகளின் கர்த்தரேனின் திருவிலம் அளவர இனிதினிதே. சேனைகளின் கர்த்தரேனின் திருவிலம் அளவர இனிதினிதே. ஈடடியார் கேட்டிடும் நின் வசனம் இனிதே இனிதே. நலமொழிதமிகு பெயருள்ள எமதரசேயும் சேனைகளின் கர்த்தரேனின் திருவிலம் அளவர இனிதினிதே. சேனைகளின் கர்த்தரேனின் திருவிலம் அளவர இனிதினிதே. புவியோர் பரிவான் புகனிதியே புனருளிருடு முழு கருணையிலே. புவியோர் பரிவான் புகனிதியே புனருளிருடு முழு கருணையிலே. புதுவினமே புது மனமே புது மதியே புலிவோடு இனிதரு சேனைகளின் கர்த்தரேனின் திருவிலம் அளவர இனிதினிதே. சேனைகளின் கர்த்தரேனின் திருவிலம் அளவர இனிதினிதே. பேயோடு புவி பேரை மாமிசம் பேரிலதடியாரோனை பேரு தந்தவனே என சொல்லி பேரிட துணை இவையே பேசரும் உன்னந்தம்
பேரவில்லாருந்தம் பிசகொலியே திடமணியே பெருமழையினிலரும் உயிர் தரும் சேனைகளின் கர்த்தரேனின் சிறுவிலமரவர இனிதினிலே சேனைகளின் கர்த்தரேனின் திருவிலமரவர இனிதினிலே ஆலயமது நிறைவாக அவை குறை ஒளிந்தேக அவரவரவிடமெனவிடசாக அருளும் பொருளும் திருளும் தெரிந்திட ஆலய பரதீச ஆசுத மது வீச ஆரண மொழி பேச ஆப்புது எருசலையாம் ஆலயம் ஒரு நிலையாம் அது நிகழறு சேனைகளின் கர்த்தரேனின் திருவிலமரவர இனிதினிலே சேனைகளின் கர்த்தரேனின் திருவிலமரவர இனிதினிலே. ஜெபம் செய்வோம். நம்மையும் நாம் படைத்த காணிக்கைகளையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து இந்த நாளிலே இந்த புதிய ஆலயத்தை மேன்மை தங்கிய பேராயர் ஐயா அவர்கள் மூலமாக மங்கள படைப்பு செய்யவும், அவர்கள் மூலமாக உடைய திருவார்த்தைகளை கேட்கவும் அருள் தந்தீர். நாங்கள் எங்களை மறு அர்ப்பணம் செய்கின்ற வகையிலே படைத்திருக்கிறதான காணிக்கைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய்த்தாரும். தொடர்ந்து உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் காணிக்கையாய் இந்த உலகத்தில் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்பம் பிட்டுதல் பகுதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். ஜெபம் செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் சீஷமத்தில் பிரசுரமாய் இருந்தது போலவே எங்கள் மத்தியில் பிரசுரமாகி அப்பத்தை பிட்டு வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலம் ஒரே கடவுளாய் ஜீவித்தாரசாலிகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திர செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திர செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. முதுகுமாரன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். மனிதனையும் முது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்திலே விழுந்த போது புது சிருஷ்டியின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசேனையோடும் நாங்கள் உம்முடைய நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனை கர்த்தாவே தேவனே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் நிறைந்திருக்கின்றன. உன்னதமான தேவனுக்கே மகிமையுண்டாவதாக நீதியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வந்தவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர்கள் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து தங்களை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்தங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தல் நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமை ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து முழு உலகத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்தமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நேர்பட்ட ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷலுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைகூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ண பின்பு
அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காக மனிதருக்காம் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, உமது நாமத்தை நினைவுகூருகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறு நினைவு கூர்ந்து உமது அடியார்ல நாங்கள் அவருடைய கட்டளம்படியே அவர் திரும்ப வருமளவும் அவர் நினைவுகூர்ந்து செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்து ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த அப்பத்தின் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்தாவினால் பரிசுப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசில் ஒருமைப்படவும் தலையாகிய அவருக்குள் எல்லாவற்றையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசாவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நிறைவான கிருபையை கொடுத்திருக்கிறார். நாம் செய்து வருகிற பணிகளிலும் வேலைகளிலும் தொழிலும் வியாபாரத்திலும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். நல்ல சரீர சுகத்தை பலத்தை கொடுத்திருக்கிறார். குடும்பத்திலே தலைவராய் நித்தம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் பல வேளைகளிலே ஆண்டவரை விட்டு விலகி சென்ற நாட்கள் உண்டு. ஆண்டவர் மீண்டுமாய் நம்மை அரவணைத்துக் கொள்கிற ஆண்டவராய் இருக்க என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த புதிய ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் விசேஷமாய் இந்த மேலவாச திருச்சபை மக்களையும் இந்த கீழ்மருத்தூர் திருச்சபை மக்களையும் ஆண்டவர் அபரிதமான கரங்களை கொடுத்து காத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். நாம் அடிக்கடி சொல்வது போல நாம் நிலைத்து நிற்கிறோம், அது ஆண்டவருடைய கிருபை என்பதை உணர்ந்தவர்களாய் நம்மை தாழ்த்தி தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுதனை நம்மோடு பங்குகள் சேர துணியாமல் தேவனுடைய அவர்களுக்கு நம்பி சேருகிறோம். உம்முடைய செய்திகளும் துணிக்கைகளை பொறிகளால் பாத்திரர்கள், ஆனாலும் தேவனுடைய இலக்கு லட்சம் மாறாதோடு இருக்கிறீர். ஆகிய கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சர்வ ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதை ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ண கேள்வி செய்திருக்கிறோம். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தீர தேவாரே கோட்டியே எங்களுக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தீர தேவாரே கோட்டியே எங்களுக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தீர
ஆட்சி செய்கிற திரியேக தெய்வமாகிய பிதா குமாரனோவிக்கும் மாஸ்தோத்திரமுண்டாகவே. கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை ஒரு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலமதியாத திருச்சரீரம் இரத்தமாகிய ஞானார்த்தத்தால் போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரம் ஆத்துமாவும் எங்களை பரிசுத்த ஜீவனுள்ள பலியாய் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனப்புதல்களை மறுபடியும் புரியும். கடைசியில் நாங்கள் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் முதலில் ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக உலகத்தில் நமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக சதா காலம் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவன் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. நின்றவனமாக வழிபாட்டு நிறைவு பாடல் எல்லாருக்குமா உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே என்ற பாமாலையில் முதலாம் சரணம் கடைசி சரணம் பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். கர்த்தாதி கர்த்தரே கர்த்தாதி கர்த்தரே மெய்யான தேவமானித நீவா வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மனுலோ என்றைக்கும் வாழவே என்றைக்கும் வாழவே பரமவாசன் தீரந்தோ நீ வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே.
அவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். அப்படியே தயவு செய்து அமருங்கள். நம்மத்தில் வந்திருக்கிற பேராயர் ஐயா அவர்களையும் முதன்மை பணியாளர்களையும் ஆயர்களையும் நாம் கௌரவிக்கின்ற நேரம். அது தயவு செய்து அப்படியே அமரும்படி. திருச்சபை வரலாற்றிலே, குறிப்பாக மேலவாசல் திருச்சபை வரலாற்றிலே மிக முக்கியத்துவமான நாள் என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்று சொன்னால் அநேகர் நாம் அறிந்திருப்போம், இந்த குடியரசு திருநாள் 26/1/26 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற நாள் என்பதை அந்த பதிவை நாம் பார்த்திருப்போம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நாளிலே இந்த ஆலயம் மங்களப்படைப்பு செய்யப்பட்டதை எண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒருவேளை கடந்த ஆண்டின் நிறைவிலே கிறிஸ்மஸ்க்கு முன்பதாக மங்களப்படைப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஐயா அவர்கள் தேதி கொடுத்தார்கள். ஆனாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அது ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் இந்த நாள் மிகவும் பொருத்தமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளாக அமைந்து இந்த நாளிலே இந்த புத்தாலயம் மங்களப்படைப்பு செய்யப்பட்டதை எண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே ஆண்டவர் ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த ஆலயத்தை மங்களப்படைப்பு செய்த நம்முடைய மேன்மை தங்கிய பேராயர் ஐயா அவர்களை மேலவாசல் தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பிலும் கீழமாத்தூர் தூய திருத்துவ ஆலயத்தின் சார்பிலும் நாம் அவர்களை வாழ்த்தி கௌரவப்படுத்துகின்றோம். ஐயா அவர்கள் சொன்ன கட்டளையை நாங்கள் கண்டிப்பாக கீழ்ப்படிந்து அதற்கேற்ற வகையிலே ஐயா அவர்களை நாங்கள் கனப்படுத்த விரும்புகின்றோம். இன்றைக்கு இந்த நிகழ்வின் வழியாக ஐயா அவர்களுடைய நல்ல ஒரு தூர தரிசனத்தின் அடிப்படையிலே டீப் விடுதிகளுக்குரிய ஒரு சின்ன உதவித்தொகையையும் நாங்கள் இந்த நாளிலே செய்து ஒரு நினைவு பரிசையும் வழங்குகின்றோம். செயலாளர் பொருளாளர் முன்னாடி வாங்க. போதவரமா நம்முடைய திருமண்டலத்தின் பதிவாளர் ஐயா அவர்களை நினைவு பரிசு கொடுத்து அவர்களையும் வாழ்த்துகிறோம். நம்முடைய வட்டகை மன்ற தலைவர் ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் ரெண்டலைப்பாறை குருசேகர தலைவர், குறிப்பாக இந்த ஆலயம் உருவாகுவதற்கு பல விதங்களிலே அடித்தளமாக இருந்து செயல்பட்டவர்கள், எங்களோடு கூட இந்த நிலைவிலே இருந்தவர்கள் ஐயா அவர்களையும் நினைவு பரிசு கொடுத்து வாழ்த்துகின்றோம். பிஷப் சாப்ளின் ஐயா அவர்களையும் நினைவு பரிசு கொடுத்து வாழ்த்துகிறோம். இந்த ஆலயத்தை கட்டி கொடுப்பதற்கு பேருதவியாக இருந்து நமக்கு நல்ல நிதி உதவி செய்த திரு ஏ சாம்பேல் ஐயா அவர்களுடைய குடும்பத்தினரை நன்றியோடு கூட நினைவு கூறுகின்றோம். அவர்களையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். அவர்களுக்கும் இந்த ஆலயத்தின் படம் பொதித்த நினைவு பரிசை வழங்குகிறோம். பேராயர் ஐயா அவர்களுக்கு அந்த நினைவு பரிசை வழங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம்.
இருந்த சத்யா நிறுவனத்தினுடைய ஜெனரல் மேனேஜர், மேலவாசல் சபையினுடைய உறுப்பினர், குறிப்பாக ஆல்டர் மேலே இருக்கின்ற திருவிருந்து பதார்த்தங்களை வாங்கி கொடுத்தவர்கள், அவர்களையும் அவர்கள் பேராயர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். ஐயா அவர்களிடத்தில் ஒரு பணிவான வேண்டுகோள், இந்த இடம் ஒரு மிஷினரி பணித்தளமாக உருவாக வேண்டும் என்று சொல்லி ஒரு தூர தரிசனத்தோடு கூட நாங்கள் இதை வாஞ்சிக்கின்றோம். ஐயா அவர்களுடைய தகப்பனார் அப்படிப்பட்ட ஒரு தரிசன காட்சியோடு கூட ஊழியம் செய்தவர்கள். ஆகவே அவர்களுடைய வேண்டுதல், அவர்களுடைய நினைவாக, அவருடைய தகப்பனார் திரு சுந்தரராஜன், காலம் சென்ற சுந்தரராஜன் அவர்களுடைய நினைவாக இங்கே ஒரு மிஷினரி ஐயா அவர்கள் நியமிப்பீர்களானால் அவர்களுக்குரிய ஊதியத்தை அருமையான சுந்தரராஜன் ஐயா அவர்களுடைய நினைவாக கொடுக்க வாஞ்சிக்கிறார்கள். ஆகவே ஐயா அவர்கள் ஒரு மிஷினரியை நியமிப்பீர்களானால் எங்களுக்கு அது பேருதவியாக இருக்கும். ஏனென்றால் ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு இந்த பகுதியில் ஆலயம் கிடையாது. ஆல் செயின்ட் சர்ச்சுக்கு அடுத்து மேலக்கால் சர்ச்சு தான். ஸோ இந்த பகுதியில் ஆலயங்கள் கிடையாது. ஆக இதை ஒரு மிஷினரி பணித்தளமாக வைத்து இதை சுற்றியுள்ள கிராமங்களை சந்திக்கலாம். அருகே முக்கிய சாலை இருப்பதினாலே அநேக அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு இருக்கிறது. அநேக தென் மாநில கிறிஸ்தவர்கள் இங்கே வந்து தங்குகிறார்கள். ஆக இந்த ஆலயம் வருங்காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உண்டு. ஆக ஒரு மிஷினரி பணித்தளமாக ஐயா அவர்கள் இதை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தால் அதை தாங்குவதற்கு ஒரு குடும்பத்தினர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த கட்டிடப் பணியை மேற்கொண்ட கான்ட்ராக்டர் திரு ராஜேஷ் அவர்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். அவர்களுக்குரிய நினைவு பரிசையும் அவர்களுக்குரிய அவர்கள் இன்ஜினியர் திரு விக்டர் அவர்கள், மின்சார பணிகளை முழுவதுமாக மேற்கொண்ட மேலவாசல் மாமன்ற உறுப்பினர் திரு சாம் கணேசன் அவர்கள், இதோடு கூட பல விதங்களிலே இந்த உருவாக்கத்தில் உதவியாக இருந்தவர்களை பெயர்களை மாத்திரம் படிக்கின்றேன். டாக்டர் கேப்ரியல் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய குடும்பத்தினர், அதே போல் பெயர் சொல்ல விரும்பாத ஒரு குடும்பத்தினர் உண்டு. திருமதி ஆக்னஸ் மேரி அஜிதா அவர்களுடைய குடும்பத்தினர், திரு ரத்னகுமார் திருமதி ராணி வளர்மதி அவர்களுடைய குடும்பத்தினர், திரு இயேசுராஜன் திருமதி ஜெயா அவர்களுடைய குடும்பத்தினர், திருமதி பூங்கொடி அவர்களுடைய குடும்பத்தினர், திரு ஆப்ரஹாம் திருமதி சீலியா குடும்பத்தினர், திரு சத்யதாஸ் ஜேம்ஸ் அவர்களுடைய குடும்பத்தினர், திரு ராஜா திருமதி பிரமிளா ஆஷா குடும்பத்தினர், திரு எஸ் வில்சன் திருமதி ரூபா குடும்பத்தினர், திரு ஜோயல் தங்கம் அவர்களுடைய நினைவாக திரு வெஸ்லி திருமதி தீபா அவர்களுடைய குடும்பத்தினர், திரு ஜெபராஜ் கிளாட்ஸ்டன் திருமதி செபஸ்தியம்மாள் அவர்களுடைய குடும்பத்தினர், திரு ஜெபராஜ் அவர்களுடைய குடும்பத்தினர், அதோடு கூட என்னுடைய தாயார் அவர்களுடைய பென்ஷனிலிருந்து வெளியில் இருக்கின்ற அந்த டூம் லைட், காம்பவுண்டில் இருக்கிற டூம் லைட் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய குருவானவருடைய குடும்பத்தின் சார்பில் இந்த மேலே தொங்குகின்ற கொத்து விளக்கை எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். இன்னும் அநேகர் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். ஒருவேளை இன்னும் அநேக தேவைகள் உண்டு. ஒருவேளை நீங்கள் என்னிடத்தில் தொடர்ந்து தொடர்பு கொள்வீரானால்
எல்லாமே நீங்கள் பொருளாக வாங்கி கொடுத்து இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே, நிர்வாகத்தின் சார்பிலே, ஐயா அவர்களுடைய முன்னிலையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக இந்த கட்டுமான பணி நடக்கின்ற போது பள்ளியினுடைய ஆசிரியர்கள், அவரோட நாங்கள் டெய்லி வர முடியலை, ஆனால் பள்ளி ஆசிரியர்கள் தினமும் உடனிருந்து பார்த்து கொண்டீர்கள். பள்ளி ஆசிரியர்களுக்கும் நான் அதிகமாக நன்றி சொல்லுகின்றேன். பள்ளியின் சார்பிலே பேராயர் ஐயா அவர்களுக்கு டீப் விடுதிக்குரிய கொடுக்கலாம். கீழமாத்தூர் சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளியின் சார்பில் இன்னும் இந்த இடத்துல அநேகர் தங்களுடைய உதவிகளை செய்திருக்கிறீர்கள், நன்றி சொல்லுகின்றேன். ஐயா அவர்கள் முன்னிலையிலே நான் அறிவித்து விடுகின்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இங்கே ஆராதனை நடைபெறும். முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். மற்ற ஞாயிற்றுக்கிழமைகள் சாதாரண ஆராதனை நடைபெறும். 2 குருவானவர்கள் மேலவாசல் ஆலயத்தில் பணி செய்கின்றோம். ஆகவே 4 ஞாயிற்றுக்கிழமையிலும் 2 குருவானவர்களும் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஊழியத்தை தொடர இருக்கின்றோம். கடந்த நாட்களிலே நம்முடைய மேலவாசல் ஆலயத்தின் சார்பிலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குழுவினராக, பாடகர் குழுவினர் ஒரு வாரம், பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஒரு வாரம், ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஒரு வாரம், ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் ஒரு வாரம், வாலிபர்கள் ஒவ்வொரு வாரமாக நீங்கள் வந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றினதனால்தான் இன்றைக்கு அந்த ஜெபத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ஆலயம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அதே போல் திரு அலெக்ஸ் அவர்கள் கடந்த நாட்களில் வந்து ஊழியம் செய்தார்கள். திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகின்றேன். இப்பொழுது பேராயருடைய அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த ஆலயம் அங்கீகரிக்கப்பட்ட மங்கள படைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே குருவானவர்கள் இதில் பணி செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையிலே நானாவது இணை குருவானவராவது வந்து நாங்கள் ஊழியத்தை தொடர இருக்கின்றோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும் என்பதையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே திருச்சபை மக்கள் இன்னும் உற்சாகத்தோடு பங்கு பெறுங்கள். மேலவாசல் திருச்சபை மக்கள் நீங்கள் வாய்ப்பு இருக்கின்ற போது மாலை நேரத்தில் இங்கே பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து பங்கு பெறலாம். வந்த அனைவருக்கும் இரவு உணவை கிராமத்தின் சார்பில், கீழமாத்தூர் கிராம மக்களுடைய சார்பில் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஆகவே வந்திருக்கின்ற திருச்சபை மக்கள் அனைவரும் இரவு உணவிலே நீங்கள் பங்கு பெற்று செல்லும்படி கிராம மக்கள் சார்பிலே அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அர்ப்பணி ஜெஸ்லர் ராய் அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசும் அன்பளிப்பும் இப்பொழுது குருசேகர செயலர் அவர்கள் இப்பொழுது வழங்குவார்கள். மேலவாச குருசேகரத்திலே கௌரவ குருவானவராக திருப்பணியை செய்து வருகிற அருட்பணி வினோபா சின்னத்தம்பி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நிதியாளர் அவர்கள், குருசேகர நிதியாளர் அவர்கள் நினைவு பரிசும் கொடுத்து அவர்களை கனப்படுத்துவார்கள். கிராமத்தின் சார்பிலே ஐயா அவர்கள் கனப்படுத்த விரும்புகின்றார்கள். ஆகவே திருமண்டலத்தின் பதிவாளர் ஐயா அவர்கள், வட்டகை மன்ற தலைவர் அவர்கள், ரெண்டலப்பாறை குருசேகர குருவானவர் ஜாக்சன் அவர்கள், பிஷப் சாப்ளின் ஐயா அவர்கள்,
இணை குருவானவர் மேலவாச ஆயர் வட்ட தலைவரை இணை ஆயிரம் இந்த கட்டிடப் பணியை மேற்கொண்ட திரு சாம்பல் ஐயா அவர்களுடைய குடும்பத்தினருக்கு கிராமத்தின் சார்பிலே கான்ட்ராக்டர் ஐயா அவர்கள், இன்ஜினியர் அவர்கள், கார்பெண்டர் அவர்கள் தயவுசெய்து முன்னாக வரும்படி அன்போடு அழைக்கிறேன். வாங்க இன்ஜினியர் திரு விக்டர், அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் இன்ஜினியர் அவரோடு பணி செய்தவர்களுக்கு குருசேகரத்தின் சார்பிலே சிறப்பு செய்யப்படுகிறது. மரவேலை செய்த திரு சேதுராமன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில், மின்சார பணி செய்த திரு சாம் கணேசன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில், முடிஞ்சா ஐயா போட்டு பிடிச்சாச்சா? வேறு யார் இருக்கா? அவ்வளோதான் சொல்லி. ஆமாம். அங்கே போகிறேன், அங்கே போகிறேன். அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த கிராம திருச்சபையில் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய செயல்பாடுகள் இந்த திருச்சபையை கண்ணோக்கி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
நான் உட்கார்ந்து இருக்கும்போது யோசித்து கொண்டா இருந்தேன். ஒருவேளை சாயங்காலம்னால எனக்கு ஒரு சந்தோஷம், சர்ச்சுக்கு எங்கிட்டும் போயிட்டு சாயங்காலம் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம நாட்டில் வந்துடலான்னு யோசித்தேன். ஆமாம், கண்டிப்பாக ஏன்னா சொல்லாமலாம் வரணும். இன்னும் அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும் பாரு, ஐயா வரார் ஐயா வராருன்ட்டு. ஒருவேளை ரொம்ப மகிழ்வாக இருந்தது. குறுகிய காலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட நிகழ்வு. இதற்காக ஒருவரை நான் வாழ்த்துகின்றேன். நம்முடைய குருசேர தலைவர் அருள் திரு ஜஸ்வராய் சொன்னது போல ஒரு மிஷினரி தலமாய் அமைப்பதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன். என்றால் ஊழியத்திற்கு மிஷினரியாக வருவதற்கு முன்பதாகவே அவர்கள் பிளான் பண்ணி மாரேட்டுக்கு அடுத்து என்ன பொசிஷன் இருக்குன்ட்டு வர்றாங்க. நான் அனுபவித்திருக்கிறேன். இந்த 3 ஆண்டுகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஊழியத்துக்கு வரக்கு முன்னாடியே கலர் அங்கி போடணும்னு யோசிக்கிறாங்க. ஒரு தம்பி வந்து கேட்டான் என்கிட்ட, எப்போ அங்கி போடணும்னு கேட்டேன். எதுக்குடான்னு கேட்டேன் நான். கொடைக்கானல் அப்போ கிளம்பி போயிட்டாப்புல. அதன் நேரத்தில் அதனுக்கு கிருபை ஆண்டவர் கொடுப்பார். நான் ஆயராக வேண்டும் என்று நான் அழுது ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. அதுக்காக நான் ஆயத்தப்பட்டேன். ஆனால் படிப்படியாக ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். வார்டனாக இருந்தேன், ஆயராக அபிஷேகம் பெற்றேன். குருசேகர தலைவராக, வட்டகமன்ற தலைவராக, சோசியல் கன்சர்ன் இயக்குனராக, தலித் கன்சர்ன் இயக்குனராக பொறுப்பேற்றேன். கத்தீட்ரல் பேராயத்திற்கு தலைமை குருவாக வந்தேன், செக்ரட்டரியாக வந்தேன், பேராயராக அபிஷேகம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு படிநிலை தான் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். எனக்கு உதவி செய்தவர்களை நான் மறக்க முடியாது. நம்முடைய தென்னிந்திய திருச்சபை பெர்னாண்டஸ் அவர்கள், செக்ரட்டரி அவர்களும் நண்பர்களும் எனக்கு உதவி செய்தீர்கள். ஒருவேளை இந்த நிகழ்வு அனைவருடைய பங்களிப்பு. நான் ஏன் அடிக்கடி சொல்லேன் என்றால், இந்த 4 ஆண்டு பணிக்காலத்தில் மிஷினரியாகவோ அல்லது சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் வருவதற்குண்டான ஆயத்தங்கள் நம்முடைய மக்களிடத்திலே குறைவாக இருக்கிறது. ஒருவேளை மிஷினரியாக வருவதற்கு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவுகள் யாராவது இருக்குமானால் என்னிடத்திலே அடையாளப்படுத்துங்கள். ஒருவேளை வருகின்றவர்களே நான் பெருமைக்காக சொல்லவில்லை, கோவப்பட்டு சொல்லவில்லை. அடுத்த நிலைக்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் உயர்த்துவார், இல்லைன்னு சொல்லவில்லை. வருவதற்கு முன்பதாகவே கலர் அங்கி போட வேண்டும் என்ற சிந்தனையோடு அதனால் இப்போ கொஞ்ச நாள் வெள்ளங்கி போட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு அடையாளம் என்ன, நான் பேராயரா, அதுக்கு வந்து மாரேட், அதுக்கடுத்து ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு நம்முடைய பிள்ளைகளை அப்படி மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு முன்பதாக 52 பேர் முடித்துட்டு இருக்கிறான் தம்பிமார்கள். எங்கே போடணும்னு தெரியாமல் இருக்கிறேன். ஊழியத்துக்கு வந்து எல்லாத்தையும் அனுப்பு படிக்க போன்னு படிக்க போட்டுட்டு இப்போ உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறோம். 108 பாஸ்டேட்டு, 115 போதர்மார்கள். எங்கே தம்பிமார்களை நான் கொண்டு போய் சேர்ப்பது? அவர்களுக்கு உண்டான ஊதியம் கொடுக்க வேண்டும் எல்லாம். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க நான் முடிச்சுட்டு சும்மா இருக்கல என்னன்னு. எனவே ஒருவேளை ஊழியத்திற்கு நம்முடைய மிஷினரிமார்கள் மிஷினரியாக வருவதற்கு ஆயத்தம் இருக்குமானால் இடத்துல நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இந்த பகுதியை ஒரு மிஷினரி ஸ்தலமாக ஆக்குவதற்குண்டான கிருபையை நான் கண்டிப்பாக செய்வேன் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன். அடுத்த மாதத்திலேருந்து ஒரு மிஷினரி கூட நான் போட்டுருவேன். ஆமாம், சரிங்களா? கண்டிப்பாக நான் மிஷினரி போட்டுறேன். மிஷினரியாக நீங்கள் நடத்தணும், சரிங்களா? மிஷினரியை. ஆமாம், ஏன்னா அவருடைய பணிகள் இந்த பகுதியில் பணிபுரிவதற்குண்டான இன்னும் அறைய ஊழியக்காரர்கள் நம்முடைய கிழவஸ் திருச்சபையில் இருக்கின்றீர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நான் ரத்னகுமார் அண்ணனும் நாங்களும் ஒன்றாக இணைந்து விபிஎஸ் இயக்குனராக பட்டி தொட்டியெல்லாம் அலைஞ்சங்க. படுக்கிறதுக்கு இடம் கிடைக்காதுங்க, மணிக்குண்டு கீழே படுத்திருப்போம்ங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு தம்பி ஃபோன் பண்ணுறான், ஐயா நாங்கள் போனால் படுக்க இடம் இல்லையா, நான் எந்த ரூமில் தங்கிக்கிடுமாங்க, லாட்ஜில் ஸ்டார் ஹோட்டலாக போட முடியும். நான் அதையும் சொல்லி அனுப்புகிறேன். ஒருவேளை குறைபாடு இருக்குமானா என்னுடைய தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு டீயே கொடுக்குறது கூட நான் வந்து நம்ம ட்ரெஸ்ஸிட்ட சொல்லி நான் வாங்கி கொடுக்குறேன். இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். இப்படி தம்பிமார்களை நான் செய்ய வேண்டிய சூழ்நிலை. நிச்சயமாகவே கீழவாசல், இந்த மேலவாசல் திருச்சபை, கீழவாசல் மேலவாசல், கீழவாசல் மேலவாசல், ஏன்னா மைண்டில் மண்டையாக இருக்கியா? கீழவாசல் மேலே அங்கவும் பஞ்சாயத்து இங்கும் பஞ்சாயத்து. பேசி சிரிக்க முடியாத காலங்களில் இருக்கு. கூப்பிட்டு பேசிட்டு இருக்க வேண்டிய. என்னால் எனக்கு அங்கேயும் பிடித்த மனஜனங்கள் தான், இங்கேயும் பிடித்த மனஜனங்கள் தான். ஆமாம், கோயிலுக்குள்ள வரும்போது சந்தோஷம் வந்துட்டு போகும்போது முறைச்சிட்டு போகுது நிகழ்வு அல்ல. இந்த சுனாமி வரும்போது அப்பொழுதுதான் எனக்கு திண்டுக்கல்ல வத்தலை கொண்டு இருக்கும் பொழுது எல்லாம் அழுது ஜெபம் பண்ணாங்க. பிரிவளத்தில் பிஷப் அம்மா ஒரு ஊரில் அப்படி ஆண்டவரை அழுது ஜெபம் பண்ணாங்க. நாங்கள் சொன்னோம், நான் எனக்கு சந்தோஷமா இப்படி அழுது ஜெபம் பண்ணாலும் முடிச்சு வெளியே வந்தால் ஒருத்தன் பேச மாட்டேங்கிறான்.
நான் யோசித்தேன், என்னம்மா முழங்கால் போட்டு அப்படி அழுது ஜெபம் பண்ணாங்க, வெளியே வந்தேன்னா சண்டை ஓட்டு போகிற மாதிரி போகிறாங்களேன்னு. இந்த கொடி ஏற்றுவாங்க கிராமத்தில், இன்னும் இருக்குது நம்ம ஊரில். அது என்ன சடங்காச்சாரமோ, இந்த பெரியகுளம், ஆனமலம்பட்டி, கம்பம், போடி, உத்தமபாளையம், அன்னைக்கு ஒரு நாள் பரிசுத்தவான்கள் மாதிரி போதற்கால கழுவ நான் குறை சொல்லலை. அன்னைக்கு வந்து செஞ்ச நிகழ்வு, ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து மக்களுக்கு ஒரு பறைசாற்ற வேண்டும், ஒரு மீட்பரை பறைசாற்ற வேண்டும் என்று கொடியை பிடிச்சி ஊர்வலமாக போன நிகழ்வு. ஆனால் இதுக்கு அதை இன்னைக்கு வந்து அது ஒரு மாயமலம் ஆகிட்டாங்க. நம்ம தம்பிமாருங்க இந்த லெந்துட்டேஸ் வருது இன்னைக்கு, பெரிய வேளாண் என்ன செய்வாங்க, காலை கழுவி அது ஒரு ஃபோட்டோ பிடிச்சி போட்டுருவாங்க. ஐயா சொல்லிட்டாரு, ரைட், என்னை பின்பற்றுங்கள், என்னை மாறி செய்யுங்கள்னா என்ன செஞ்சிட்டாங்க, காலை கழுவி ஃபோட்டோ போட்டாங்க. அவர் சொன்னது, இது என்னுடைய ரத்தம், என்னுடைய சரீரம், என்னை உட்கொண்டு என்னோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கின்ற சொல்ல வார்த்தை தான். நிச்சயமாகவே இந்த மேலாசு திருச்சபைக்காக நான் சிறப்போடு எடுக்கிற நிகழ்வுகள் நிச்சயமாக வருகின்ற மாதத்தில் ஒரு மிஷனரியை போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இன்னும் அநேக காரியங்களோடு இணைந்து செயலாற்றுவோம். கொடுத்த ஜெபித்த ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் பேராயர் குடும்பத்தின் சார்பாகவும் பேராயத்தினுடைய முதன்மை பணியாளர் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரம் உங்களை ஆற்றல் படுத்தட்டும். ஆமேன். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பின் ஆண்டவரே, உமது அன்பின் நற்கரங்கள் திருமண்டலத்தையும் திருச்சபைகளையும் கல்வி ஸ்தாபனங்களை முழுமையாக அரவணைத்து நல்ல கிருபையினால் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த மேலவாசல் திருச்சபையிலே கிளை சபையாக இருக்கின்ற இந்த சபையில் ஒரு புதிய ஆலயத்தை கட்டி இந்த மக்களுக்காக நாங்கள் பயனளித்திருக்கிறோம். இந்த திருச்சபை மக்கள் ஒன்றாய் கூடி அதை ஆராதிக்கின்ற பொழுது உமது வல்ல கரம் செயலாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது சன்னிதானத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு நீ பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆற்றல் படுத்தும். எங்கள் ஜெபங்களை மீட்பரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல தகப்பனே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான சமாதான பராமரிப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.